ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக என் இயேசுவும் நானும் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்முடைய ஆண்டவரை பற்றின மகத்துவமான உண்மைகளை நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கோம். ஸோ இந்த பாகத்தினுடைய கடைசி கேள்வி பதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிதாகிய தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு நன்றியை நம்ம சொல்லிடலாம். இன்னும் விசேஷமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பகுதி முழுவதுமாகவே அநேகர் ரெண்டு கிருபையில் பார்த்துருக்கீங்க, பயனடைஞ்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ எல்லாருடைய ஒரு ஜபத்திற்கும் ஒரு நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின மேன்மையான காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். இம்மட்டுமாய் அநேக காரியங்களை தெரிந்து கொண்டும் அதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். வர இருக்கக்கூடிய நாட்களில் இது போன்று அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள தெய்வந்தாமை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நம்ம ஷேர் பண்ணது மாதிரி இது ஒரு கடைசி கேள்வி, கடைசி பதில், என் இயேசுவும் நானும் அப்படின்ற தலைப்பில். ஸோ இதுவும் கொஞ்சம் பெரிய பதிலாக தான் இருக்குது, ஆனாலும் மிகவும் பிரயோஜனமான ஒரு காரியம் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ கடந்த ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா அநேகர் அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ நிச்சயமாகவே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்விக்குள்ளாக என்ன பண்ணலாம்னா நம்ம கடந்து போகலாம். 1911 வருஷத்தில் தான் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வருஷத்தில் இடம்பெற்ற இன்னொரு கேள்வி, அர்ப்பணிப்பு செய்தபோது கர்த்தர் இயேசு தம்முடைய ஜீவ உரிமைகளை கொடுத்து வைத்து விட்டார் எனில் லே டவுன், அதாவது அர்ப்பணிப்பு செய்தபோது அப்படின்னா ஞானஸ்நான உடன்படிக்கையில் அர்ப்பணிப்பு செய்தபோது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவ உரிமைகளை கொடுத்து வைத்து விட்டார். லே டவுன் அப்படி என்றால் அவரது உயிர்த்தெழுதலில் அவர் இன்னமும் அவற்றை எப்படி பெற்றிருக்கின்றவராக காணப்பட முடியும்? அப்போ ஏற்கனவே அவருடைய ஜீவ உரிமைகளை கொடுத்துட்டார் அப்படின்னா ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலில் அந்த ஜீவ உரிமைகளை எப்படி பெற்றிருக்கின்றவராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி புரிஞ்சா அவங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல யோர்தானில் நம்முடைய ஆண்டவருடைய ஜீவ உரிமைகளை கொடுத்துட்டார், லே டவுன், முடிச்சிட்டார் அப்படின்னா எப்படி உயிர்த்தெழுதலில் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதிவு செய்திருக்கிறாங்க. அப்போ இந்த கேள்விக்கான பதிலுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். பதில், நாம் ஆங்கில மொழியினை இதுவரையிலும் சரிவர கற்றிராத காரணத்தினால், அதாவது ஆங்கில மொழியை இதுவரைக்கும் நாம் சரிவர கற்றிராததாக தோன்றுகின்றது. அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜை, அந்த மொழியை இதுவரைக்கும் நம்ம சரியாக லேர்ன் பண்ணிக்கல அப்படின்னு எனக்கு தோன்றுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். அல்லது நாம் வெவ்வேறு பள்ளிகளில் பயின்றவர்களாகவும் வெவ்வேறு அகராதிகளை பெற்றிருந்தவர்களாகவும் தோன்றுகின்றது. அப்போ இது சொல்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கே லே டவுன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இங்கிலீஷில் போட்டிருந்தது இல்லையா, கொடுத்து வைத்து விட்டார்.
அப்போ அந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டு சகோதரர் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறார்? முதல்ல நாம் எல்லாருமே இங்கிலீஷ் லாங்குவேஜை சரிவர லேர்ன் பண்ணலை அப்படின்னு எனக்கு தோணுது. அல்லது நம்ம எல்லாருமே வெவ்வேறு ஸ்கூலில் பள்ளிகளில் லேர்ன் பண்ணியிருந்திருப்போம். அல்லது வெவ்வேறு டிக்ஷனரி அகராதிகளை நாம் பார்த்துருப்போம் அப்படின்னு தோணுது. ஏன்னா அர்த்தம் சரியாக உங்களுக்கு புரியலையே. எதுக்கு? லே டவுன், கொடுத்து வைத்து விட்டார். எதை? ஜீவ உரிமைகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தானில் கொடுத்து வைத்து விட்டார். அந்த கொடுத்து வைத்து விட்டார்ன்ற வார்த்தை தான் லே டவுன் அப்படின்றது இங்கிலீஷில் அவங்க சொல்லியிருக்காங்க, இங்கே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த லே டவுன்ற வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் சொல்கிறாரு, நம்ம இங்கிலீஷை சரியாக கற்றுக்கலன்னு தோன்றுறது எனக்கு. நம்ம வெவ்வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கோம், அதனால தான் இங்கிலீஷ் சரியாக நமக்கு ஒவ்வொருத்தருக்கு புரியல. அல்லது நம்ம வெவ்வேறு டிக்ஷனரியை பார்த்துட்ருக்கோம்னு நினைக்கிறோம் அப்படின்றது முதல் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சரிங்களா? ரெண்டாவது, ஏன் எனக்கு இப்படி தோன்றுறது அப்படின்றத அவர் சொல்கிறார். ஏனெனில் இந்த ஒரு கருத்தினை மனதில் ஒரே மாதிரியான சிந்தனையுடைய கர்த்தருடைய ஜனங்கள் வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி வெளிப்படுத்துகின்றவர்களாக காணப்படுகின்றனர். ஏன் எனக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்றது தான் ரீசன் கொடுக்குறாரு. ஏன் அந்த மாதிரி சகோதரருக்கு தோன்றுச்சான்? எந்த மாதிரி? நம்ம இங்கிலீஷ் சரியாக தெரியல, வெவ்வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கோம், சரியான டிக்ஷனரி நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு ஏன் சொல்ல வந்தான்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. அந்த காரணத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். ஏனெனில் இந்த ஒரு கருத்தினை மனதில் ஒரே மாதிரியான சிந்தனையுடைய கர்த்தருடைய ஜனங்கள் வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி வெளிப்படுத்துகின்றவர்களாக காணப்படுகின்றனர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொன்னதுக்கான ஒரு ரீசன் சொன்னார். இந்த கருத்தினேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? எந்த கருத்தினேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த லே டவுன்ற கருத்து தான் அங்கே பேசிக்காக காமிக்கிறார். இதை நம்ம எல்லாருமே ஒரே சிந்தனை உடையவர்களாக என்ன பண்ணலன்னா புரிஞ்சிக்கலன்ற மாதிரி அங்கே சொல்ல வந்துட்டார், சரிங்களா? சரி, திரும்பவும் அந்த லைனாக படிச்சிடுறேன், புரிஞ்சிடும். ஏனெனில் இந்த ஒரு கருத்தினை மனதில் ஒரே மாதிரியான சிந்தனையுடைய கர்த்தருடைய ஜனங்கள் வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி வெளிப்படுத்துகின்றவர்களாக காணப்படுகின்றனர். இப்பொழுதும் ஜீவ உரிமைகளை கொடுத்து வைத்தல் என்றால் என்ன? ஸோ இந்த கருத்தை தான் வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இப்போ தான் அந்த ரியல் பாயிண்ட்டுக்குள்ளே உள்ளேன்றார், சரிங்களா? அப்போது ஜீவ உரிமைகளை கொடுத்து வைத்தல், லே டவுன் லைஃப் ரைட்ஸ், லே டவுன் லைஃப் ரைட்ஸ், ஜீவ உரிமைகளை கொடுத்து வைத்தல் அப்படின்னா என்ன அப்படி என்ன பண்ணுறாருன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. கவனிக்கலாம். கர்த்தர் இயேசு தம்மை அர்ப்பணிக்கையில், கர்த்தர் இயேசு தம்மை அர்ப்பணிக்கையில், எப்போ? ஞானஸ்நான உடன்படிக்கையில், சரிங்களா? கர்த்தர் இயேசு தம்மை அர்ப்பணிக்கையில், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று கூறின போது அவர் எதை ஒப்படைத்தார்? அப்போ இயேசு, கர்த்தர் இயேசு தம்மை அர்ப்பணிக்கையில், கர்த்தர் இயேசு தம்மை அர்ப்பணிக்கையில், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று கூறின போது அப்படின்னு சொன்னார்ல. அப்படி சொல்லும் பொழுது எதை ஒப்படைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி போடுறார். அவர் தமது சித்தத்தை ஒப்படைத்தார். பதில், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சித்தத்தை என்ன பண்ணார்னா பிதா கிட்ட ஞானஸ்நான உடன்படிக்கையில் ஒப்படைத்தார்ன்றதை இங்கே சொல்கிறார். அவருடைய சித்தத்தில் எவையெல்லாம் உள்ளடங்குகின்றன பாருங்க. ரொம்ப ஆழமாக நம்மளை கூட்டிகிட்டு போகிறார் இந்த இடத்துல. நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தை என்ன பண்ணிட்டார்னா ஒப்படைச்சிட்டார். அந்த சித்தத்துக்குள்ள, ஒப்படைக்கப்பட்ட சித்தத்துக்குள்ள எதெல்லாம் உள்ளடங்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறார்.
அவருக்கு சம்பவிக்க இருக்கும் அனைத்தையும், அவருக்கு சம்பவிக்க இருக்கும் அனைத்தையும், அவரது ஜீவனையும், எல்லா வகையான அவரது உரிமைகள் அனைத்தையும், எல்லா வகையான அவருடைய உரிமைகள் அனைத்தையும், அவரது சித்தமானது உள்ளடக்கினது. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை அர்ப்பணிக்கையில் உம்முடைய சித்தம் செய்ய வருகின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் அர்ப்பணித்தாரு, எதெல்லாம் ஒப்படைத்தாருன்னு ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? அந்த எதெல்லாம் ஒப்படைத்தார்ன்ற இடத்துல எதெல்லாம் வந்திருக்குன்றதான் இப்போ லிஸ்ட் கொடுத்தார். எதெல்லாம் வந்திருக்கான்? தமக்கு சம்பவிக்க போகும் அனைத்தையும் நம்பர் 1, சரிங்களா? அவரது ஜீவனையும் நம்பர் 2, சரிங்களா? எல்லா வகையான அவரது உரிமைகள் அனைத்தையும், எல்லா வகையான அவருடைய உரிமைகள் அனைத்தையும் தான் அந்த சித்தமானது உள்ளடக்கி இருக்கிறது, சரிங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை அர்ப்பணிக்கையில் அவருடைய சுய சித்தத்தை ஒப்படைச்சாருன்னு சொன்னார் இல்லையா? அந்த சித்தம் தான் எதெல்லாம் உள்ளடக்கியதுன்றதை ஒரு கேள்வி எழுப்பினாரு. 3 முக்கியமான பாயிண்ட்டை இங்கே சொல்லிட்டார். இந்த 3 முக்கியமான பாயிண்ட் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்திற்குள் இருந்துச்சு, அதை அப்படியே பிதா கிட்ட ஒப்படைச்சிட்டன்றது தான் இங்கே சொல்றாரு. அடுத்தது, அவர் தம்முடைய முழு சித்தத்தை, தமது முழு இருதயத்தை தேவனுக்கு கொடுத்த போது அது அனைத்தையும் உள்ளடக்கினதாக இருந்தது. ஸோ நல்லா நிதானமாக அந்த வார்த்தையை நம்ம உள்வாங்கிக்கலாம். என்ன சொல்றாருன்னா, அவர் தம்முடைய முழு சித்தத்தை, தமது முழு இருதயத்தை தேவனுக்கு கொடுத்த போது அது அனைத்தையும் உள்ளடக்கினதாக இருந்தது. அப்படி என்றால் அவரிடத்தில் ஜீவ உரிமைகள் எஞ்சி காணப்படவில்லையா? அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, ஜீவனை கொடுத்துட்டாரு, என்னென்னலாம் சம்பவிக்க போகுதோ அதை கொடுத்துட்டாரு, இப்படி முழு சித்தத்தையும் கொடுத்துட்டார். கொடுத்ததுக்கு அப்புறமா நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கிட்ட ஏதாவது ஜீவ உரிமைகள் எஞ்சி காணப்படவில்லையா, ஏதாவது ஜீவ உரிமைகள் அவர்கிட்ட ஏதாவது கொஞ்சம் கையில் இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வியை எழுப்புறாரு, சரிங்களா? பாருங்க, இருதயமானது அவருக்கு எஞ்சி காணப்பட்டது. இது புரியுதா லைனு? இருதயமானது கொஞ்சம் இருந்துச்சு, எஞ்சி காணப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே என்ன சொல்லி முடிச்சிட்டாருன்னு பார்க்கும் பொழுது தம்முடைய முழு சித்தத்தையும் இருதயத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்றதான் அங்கே பதில். ஏதாவது பேலன்ஸ் எஞ்சி இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இருதயமானது அவருக்கு எஞ்சி காணப்பட்டது, பேலன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்றார். ஆனால் ஒரு ப்ராப்பர் ரீசன் கொடுக்குறாரு, நம்ம கவனிக்கணும், சரிங்களா? மற்றும் சிலுவையில் முடிந்தது என்று சத்தமிடுவது வரையிலும் ஒப்படைப்பதற்கு அவரிடம் அந்த ஜீவன் எஞ்சி இருந்தது. இப்போ ரீசன் பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய முழு சித்தத்தையும் இருதயத்தையும் எல்லாத்தையும் ஜீவனுக்குரிய உரிமைகள் கொடுத்துட்டான்றது தான் எங்கள் யோர்தானில். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஞ்சி இருந்துச்சா அவர்கிட்ட? எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சுன்னு சொல்லியாச்சு இல்லையா? வேறு ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சா அப்படின்னு பார்க்கும் பொழுது கருத்துக்களை ஷேர் பண்ணுறார் சகோதரர். இருதயம் இருந்துச்சு கொஞ்சம், அதே நேரத்தில் முடிந்ததுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை சொல்கிற அளவுக்கு இவர்கிட்ட ஜீவன் இருந்துச்சு இல்லை, அப்போ இது எஞ்சி இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறார். இது நல்ல ஒரு உண்மைதான். முடிந்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த ஜீவனில் கொஞ்சம் இருந்துச்சு இல்லை, அப்போ கடைசி வரைக்கும் அந்த ஜீவனில் கொஞ்சம் இருந்துச்சுன்ற ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறார். நல்ல கருத்து தான், உண்மைதான். தொடர்ந்து வாசிக்கலாம், சரிங்களா? ஆகையால் அவர் ஒரு விதத்தில் அவருடைய ஜீவனை ஒப்படைக்கவில்லை மற்றும் அவர் இன்னொரு விதத்தில் அதை ஒப்படைத்தவராகவே இருந்தார். ஆகவே இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், இல்லை நம்ம டைவர்ட் ஆகிடுவோம். ஆகவே ஒரு விதத்தில் தம்முடைய ஜீவனை ஒப்படைக்கவில்லை,
ஏன் இப்படி சொன்னார்? ஏன்னா முடிந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் உயிர் இருந்துச்சு இல்லை, அப்போ அதை அங்கே கொடுக்கலல்ல, அதனால் இந்த பாயிண்ட்டை சொல்ல வந்தாரே தவிர வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? ஒரு விதத்தில் முழுவதும் ஒப்படைத்தவராகவே இருந்தார்ன்றதையும் அங்கே சொல்கிறார். சரி, அடுத்தது பிதாவின் சித்தமாக இருக்கும் எதற்கும் தாம் தடை செய்வதில்லை. திரும்ப படிக்கிறேன். பிதாவின் சித்தமாக இருக்கும் எதற்கும் தாம் தடை சொல்வதில்லை, செய்வதில்லையும் பார்த்தோம் இல்லையா, சொல்வதில்லை என்றும் பிதாவின் சித்தம் என்னவாக இருப்பினும் தாம் அதை செய்வார் என்றும் ஒப்புக்கொண்ட விதத்தில் அவர் அதை கொடுத்து வைத்தவராயிருந்தார். இந்த இடத்துல தான் ஒரு முழு பதிலை ஒரு தெளிவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கார். கேள்வி என்ன கேட்டாங்க? எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு தானே சொன்னாங்க, அப்போ உயிர்த்தெழுதல் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போ இந்த பதில் ரொம்ப அருமையான ஒரு புரிதலுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். திரும்ப வாசிக்கிறேன், சரிங்களா? ஆகையால் அவர் ஒரு விதத்தில் அவருடைய ஜீவனை ஒப்படைக்கவில்லை, மற்றும் அவர் இன்னொரு விதத்தில் அதை ஒப்படைத்தவராகவே இருந்தார். பிதாவின் சித்தமாக இருக்கும் எதற்கும், நல்ல கவனிங்க, பிதாவின் சித்தமாக இருக்கும் எதற்கும் தாம் தடை சொல்லுவதில்லை. ஒன்று, சரிங்களா? என்றும் பிதாவின் சித்தம் என்னவாக இருப்பினும், பிதாவின் சித்தம் என்னவாக இருப்பினும் தாம் அதை செய்வார் என்றும், தாம் அதை செய்வார் என்றும் ஒப்புக்கொண்ட விதத்தில் அவர் அதை கொடுத்து வைத்தவராயிருந்தார். ஸோ கொடுத்து வைத்தார்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? பிதாவினுடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் நான் தடை பண்ண மாட்டேன், அதை செய்து முடிப்பேன், அப்படிப்பட்ட அர்த்தத்தில் தான் அதை கொடுத்து வைத்திருந்தான்றதை இங்கே சொல்கிறார். சரிங்களா? ஓகே, அடுத்தது இந்த விதத்தில் அவர் தம்முடைய அனைத்தையும் அர்ப்பணம் பண்ணினார். இந்த விதத்தில் அவர் தம்முடைய அனைத்தையும் அர்ப்பணம் பண்ணினார். ஒரு பொருளை கொடுத்து வைப்பது, இப்போ தான் கிராமருக்கான விளக்கத்துக்குள்ளே வரார். ஒரு பொருளை கொடுத்து வைப்பது, லே டவுன் என்பது ஒரு காரியமாகும். கொடுத்து வைப்பது என்பது ஒரு காரியமாகும். அதனை பயன்படுத்துவது என்பது இன்னொரு காரியமாகவும் காணப்படுகின்றது. ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறதுன்றது ஒரு காரியம், அது ஒரு செயல். அதை பயன்படுத்துவது என்பது இன்னொரு செயல் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறார், உதாரணம் கொடுக்குறார். சரிங்களா? என்னுடைய தொப்பியை, கேப், என்னுடைய தொப்பியை ஏதோ ஒரு இடத்தில் கழற்றி வைக்கின்றேன். என்னுடைய கேப்பை, தொப்பியை ஏதோ ஒரு இடத்தில் கழற்றி வைக்கின்றேன், லே டவுன் என்று வைத்து கொள்ளலாம். ஆனால் அதற்கென்று அது என்னுடைய தொப்பி அல்ல என்றாகாது. அப்படிதானே? என்னுடைய தொப்பியை, கேப்பை நான் கழட்டி ஒரு இடத்துல வச்சிட்டேன், லே டவுன், அதுதான். அப்படி வச்சதுனால அது ஏன் தொப்பி இல்லைன்னு ஆகாது இல்லை, அப்படிதானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், என்னுடைய தொப்பி இப்பொழுது எங்கே காணப்படுகின்றது என்று கூட எனக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் எங்கே வச்சேன்னு கூட எனக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய தொப்பியை நான் கழற்றி வைத்துள்ளேன், அவ்வளோதான். நான் என்னோட கேப்பை எங்கே வச்சேன்னு கூட எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னோடய கேப்பை நான் கழற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதுதான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணத்தை கொண்டு வரார். சரிங்களா? இனிமேல் அந்த தொப்பிக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்றாகாது. அந்த தொப்பி, கேப்பு எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல, அதனால என்னவா ஆகாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த தொப்பிக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு ஆகாதில்ல, அது என்னுடைய தொப்பி அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? சொல்லிட்டு அந்த தொப்பியை நான் யார் வசத்தில் கொடுத்து வைத்திருக்கின்றேனோ அவர் உங்களிடத்திற்கு அதை கொடுக்கும்படிக்கு அவரிடம் நான் கூறக்கூடாது என்றும் இல்லை. பார்த்தீங்களா? ப்ராக்டிக்கலாக சொல்லிடலாம். அதை இப்போது என்னுடைய கேப் இருக்குது, என்னுடைய தொப்பியை எக்ஸ் அப்படின்ற ஒரு சகோதரர்கிட்ட நான் கொடுத்து வச்சுருக்கிறேன்.
சரிங்களா? இப்போ அந்த தொப்பியை இன்னொருத்தர்கிட்ட ஒய்கிட்ட கொடுக்கவே கூடாது அப்படின்னு கூட அது கிடையாது. அப்போ ஏற்கனவே பார்த்த எக்ஸ்ப்ளனேஷனாக கவனிச்சு வரும் பொழுது ஒரு தொப்பியை நான் கழட்டி வச்சுட்டேன் அந்த இடத்துல. சரிங்களா? அது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சரிங்களா? அதனால் அது ஏன் தொப்பி இல்லைன்னு ஆகிடாது. அந்த தொப்பி நான் யார்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேனோ அவர்கிட்ட நான் உங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா கூறுவதற்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு மாதிரி இங்கே சொல்கிறார். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்ப வாசிக்கிறேன். அந்த தொப்பியை நான் யார் வசத்தில் கொடுத்து வைத்திருக்கின்றேனோ அவர் உங்களிடத்திற்கு அதை கொடுக்கும்படிக்கு அவரிடம் நான் கூறக்கூடாது என்றும் இல்லை. நான் சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. சரிங்களா? இந்த தொப்பை அங்கே கொடுக்கலாம் அப்படின்ற உரிமை எனக்கு இருக்குது. அது இல்லைன்னு அர்த்தம் ஆயிடாது அப்படின்னு சொல்கிறார். புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது. நான் அதை கலற்றி வைத்து விட்டேன், இன்னொரு வசத்தில் அதை வைத்திருக்கின்றேன், அவர் உங்களிடத்திற்கு அதை கொடுக்கும்படிக்கு என்னால் அவரிடம் சொல்லிவிட முடியும். பார்த்தீங்களா? இங்கே சொல்லிட்டார். அப்போது அந்த கேப்பை நான் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்னொருத்தருங்க கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இல்லைன்னு அர்த்தம் ஆகிடாது. என்னால் அது சொல்ல முடியும், அது என்னுடைய தொப்பி அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? திரும்ப அந்த லைனை வாசிக்கிறேன். அந்த தொப்பியை நான் யார் வசத்தில் கொடுத்து வைத்திருக்கின்றேனோ அவர் உங்களிடத்திற்கு அதை கொடுக்கும்படி அவரிடம் நான் கூறக்கூடாது என்றும் இல்லை. சரிங்களா? சொல்லிட்டு நான் அதை கலற்றி வைத்து விட்டேன், இன்னொருவர் வசத்தில் அதை வைத்திருக்கிறேன், அவர் உங்களிடத்திற்கு அதை கொடுக்கும்படிக்கு என்னால் அவரிடம் சொல்லிவிட முடியும். அந்த உரிமை எனக்கு இருக்குது. இந்த தொப்பி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன்ல எக்ஸ் பிரதர், நீங்கள் ஒயிட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமையும் எனக்கு இருக்குது. சொல்லக்கூடாதுன்ற மாதிரி எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அடுத்தது. இப்படியாகத்தான் நமது கர்த்தராகிய இயேசுவும் தமது முழு ஜீவியத்தையும் இப்படியாகத்தான் நம்முடைய கர்த்தராக இயேசுவும் தம்முடைய முழு ஜீவியத்தையும் பிதாவின் கரத்தில் வைத்தவராக ஒன்றையும் விட்டுவிடாமல் ஒவ்வொரு விஷயத்திலும் பிதாவின் சித்தத்தை செய்யத்தக்கதாக தாம் ஆயத்தமாகவும் விருப்பமாயும் இருப்பதாக தெரிவித்தார். ஸோ இந்த வகையில் தான் அந்த ரைட்ஸ் பிதாவுடைய கரத்தில் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவருடைய சித்தமானது, நம்முடைய ஆண்டவருடைய சித்தமானது. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? எபிரேயர் 10:7 படிச்சிருக்கோம் இல்லையா? புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, இதோ உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் அப்படின்றது. அப்போது அதன் அடிப்படையில் நம்முடைய ஆண்டவர் ஞானஸ்நான உடன்படிக்கையில் அந்த அர்ப்பணிப்பினுடைய அடையாளத்துக்குள்ளே போகும் பொழுது தம்முடைய முழு சித்தத்தையும் ஒப்படைச்சார். அந்த சித்தத்துக்குள்ளே தான் என்னென்னலாம் இருக்குன்னு லிஸ்ட்டு பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது எதன் அடிப்படையில் அதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த தொப்பியுடைய ஒரு உதாரணத்தை கொண்டு வந்தார், இந்த கேப்புடைய ஒரு உதாரணத்தை கொண்டு வந்தார். அப்போ இந்த தொப்பியை நான் ஒரு இடத்துல கழட்டி வச்சிட்டேன், அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அது என்னுடைய தொப்பி தான். அதே நேரத்தில் நான் ஒருத்தர்கிட்ட அந்த தொப்பியை கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அது இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமையும் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒட்டுமொத்த அந்த ஜீவியத்தையும் விருப்பத்தையும் என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவுடைய கரத்தில் அவர் முழுவதுமாக ஒப்படைத்தார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இங்கே சொல்கிறார். சரிங்களா? ஓகே, நான் திரும்ப வாசிக்கிறேன். இப்படியாகத்தான் நமது கர்த்தராகிய இயேசுவும் தமது முழு ஜீவியத்தையும் பிதாவின் கரத்தில் வைத்தவராக ஒன்றையும் விட்டுவிடாமல் ஒவ்வொரு விஷயத்திலும் பிதாவின் சித்தத்தை செய்யத்தக்கதாக தாம் ஆயத்தமாயும் விருப்பமாயும் இருப்பதாக தெரிவித்தார். அடுத்ததில் பிதாவின் சித்தப்படி சோதனைகளும், நல்லா கவனிங்க, பிதாவின் சித்தப்படி சோதனைகளும் அனுபவங்களும் அவருக்கு கடந்து வந்தது. அப்போது இவருடைய சித்தத்தை கொண்டு போய் பிதாட்ட கொடுத்துட்டார். பிதாவின் சித்தத்தின்படி இவருக்கு சோதனைகளும் அனுபவங்களும் கடந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு
இறுதியானது சிலுவையின் மரணமாகும் மற்றும் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். கடைசியாக வந்தது சிலுவையின் மரணம். அப்போ அவர் உண்மை உள்ளவராகவும் இருந்தார்ன்றதை சொல்கிறார். அவர் எதற்கும் மறுக்கவில்லை, அவர் எதற்கும் மறுக்கவில்லை. இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே அவரை சொல்லி காமிச்சார். பிதாவினுடைய சித்தம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டார், அவர் மறுக்க மாட்டார், அதுக்கு தடை சொல்லவே மாட்டார்ன்றதை அவர் சொல்லி காமிச்சார். அடுத்ததில் கடைசி மட்டும் தம்முடைய ஜீவனை கொடுத்து வைக்கும்படியாக அனுமதித்து, கடைசி லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் தம்முடைய ஜீவனை கொடுத்து வைக்கும்படியாக அனுமதித்து கொடுத்து வைத்திடும் வேலையினை நிறைவேற்றினார். கொடுத்து வைத்திடும் வேலையினை நிறைவேற்றினார். இப்போ இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும். கொடுத்து வைத்திடும் வேலையினை எதுக்காக கொடுத்து வச்சார்? தம்முடைய முழு உரிமைகள் அந்த இடத்துல பிதாவின் சித்தம் செய்யும்படியாக அந்த வேலையினை அவர் நிறைவேற்ற வரைக்கும் என்ன பண்ணினார்னா இந்த காரியங்களை தொடர்ந்து செய்தார்ன்றதை சொல்றார். திரும்ப நான் வாசிக்கிறேன். இறுதியானது சிலுவையின் மரணமாகும் மற்றும் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார், அவர் எதற்கும் மறுக்கவில்லை, கடைசி மட்டும் தம்முடைய ஜீவனை கொடுத்து வைக்கும்படியாக அனுமதித்து கொடுத்து வைத்திடும் வேலையினை நிறைவேற்றினார். எந்த நோக்கத்திற்காக கொடுத்து வச்சாரோ அந்த வேலையினை நிறைவேற்றினார். எந்த நோக்கத்திற்காக? பிதாவின் சித்தம் செய்யும்படியாக. ஆனால் அந்த ஜீவனுக்கான உரிமை அவருக்கில்லை என்றாகாது. பார்த்தீங்களா? அப்போ பிதாவினுடைய கரத்தில் சகலத்தையும் கொடுத்து பிதாவின் சித்தம் செய்யும்படியாக எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் நிறைவேற்றினார். அப்படி இருந்தால் கூட அந்த ஜீவனுக்கான உரிமை இவருக்கு இல்லைன்னு ஆயிடாது, அந்த தொப்பி மாதிரி அப்படின்றார். சரிங்களா? அவர் தம்முடைய ஜீவனை துறந்து விடவில்லை, அவர் தம்முடைய ஜீவனை துறந்து விடவில்லை, கொடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்றார். ஒரு பொருளை கீழே வைப்பது அல்லது அதை ஒருவர் வசத்தில் ஒப்புவிப்பது என்பது துறந்து விடுவதாகாது. ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறது அப்படின்ற காரியங்கள் அந்த பொருளை முற்றிலுமாக துறந்து விட்டேன் அப்படின்னு ஆகாது அப்படின்னு சொல்றார். ஆகையால் கர்த்தர் இயேசு பெற்றிருந்தும் படிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் இயேசு பெற்றிருந்ததும் பிதாவினிடம் அவரால் ஒப்படைக்கப்பட்டதுமான இந்த ஜீவ உரிமையானது அவரால் துறக்கப்படவில்லை. அப்படின்னா கொடுத்து வைத்திருந்தார் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? திரும்ப வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் இயேசு பெற்றிருந்ததும் பிதாவிடம் அவரால் ஒப்புவிக்கப்பட்டதுமான இந்த ஜீவ உரிமைகளானது அவரால் துறக்கப்படவில்லை, மாறாக அதை கொடுத்து விடுவதற்கென்று கிவ் இட் அவே, கொடுத்து விடுவதற்கென்று அவர் இன்னமும் அதை வைத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுது? அந்த லைனு தம்முடைய முழு ஜீவ உரிமைகளை, தம்முடைய அந்த எல்லா விதமான சித்தங்களையும் பிதாவின் கருத்தில் கொடுத்துட்டார். எதுக்காக அதை கொடுத்து விடுவதற்காக தான் கொடுத்து வச்சிருக்கான்னு சொல்றார். தான் பயன்படுத்துவதற்காக கிடையாது, அதை கிவ் இட் அவே, கொடுத்து விடுவதற்காக தான் பிதாவிடம் கொடுத்து வச்சாரே தவிர தனக்காக இல்லைன்ற பாயிண்ட்டை இங்கே மறுபடியும் ஞாபகப்படுத்தியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதை நான் திரும்ப படிக்கிறேன், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? மாறாக அதை கொடுத்து விடுவதற்கென்று அவர் இன்னமும் அதை வைத்திருக்கின்றார். எதை? அவருடைய ஜீவ உரிமைகளை இன்னமும் வைத்திருக்கின்றார். எதுக்காக? கொடுத்து விடுவதற்காக அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அடுத்தது, ஸோ இந்த லைனை இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்து படித்தா நமக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப வாசிச்சிடறேன் அதை நான். ஆகையால் கர்த்தர் இயேசு பெற்றிருந்ததும் பிதாவிடம் அவரால் ஒப்புவிக்கப்பட்டதுமான இந்த ஜீவ உரிமைகளானது அவரால் துறக்கப்படவில்லை, கொடுத்து வைக்கப்பட்டிருந்தது. எதுக்காக கொடுத்து வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே மாறாக அதை கொடுத்து விடுவதற்கென்று. எதற்காக கொடுத்து வச்சிருந்தார்? லே டவுன். எதுக்காக பண்ணியிருந்தார்? கிவ் இட் அவே, அதை கொடுத்து விடுவதற்காக, பிதாவின் சித்தம் செய்யும்படியாக
தன்னுடைய முழு ஜீவ உரிமைகளையும் கொடுத்து விடும்படியாக தான் வச்சிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல கொடுத்து வரதுலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. லே டவுன் பண்ணியிருந்தாரு. எதுக்காக லே டவுன்னா கிவ் இட் அவே, அதை திரும்ப நான் கொடுத்துருவேன், அதுதான் கொடுத்து வச்சிருக்கேன் பிதா கிட்டன்னு சொன்னார். அப்போ பிதா கிட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்து வைத்திருந்த ஜீவ உரிமைகள் அனைத்தையும் எதுக்காக கொடுத்து வச்சிருக்கிறாரு? இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எதுக்காக கொடுத்து வச்சிருக்காரு? அதை பிதாவின் சித்தத்திற்காக கொடுப்பதற்காக தான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற பாயிண்ட் இங்கே ஞாபகப்படுத்தாரு. அருமையான பாயிண்ட், சரிங்களா? ஓகே, அடுத்த லைனில் வரும்போது கொடுத்து விடுவதற்கென்று கிவ் இட் அவே. அவர் ஒருவேளை இந்த ஜீவ உரிமைகளை பெற்றிருக்கவில்லை எனில், இந்த உரிமைகள் மீது அவருக்கு ஒருவேளை எந்த அதிகாரமும் இல்லை எனில், இவைகளுக்கு அடுத்த எந்த உரிமைகளும் அவருக்கு ஒருவேளை இல்லையெனில், அவரால் ஒருபோதும் உலகத்தினுடைய இரட்சகராகிவிட முடியாது. புரியுதுங்களா? இந்த தொப்பியை கழட்டி வச்சிருந்தார் இல்லையா, அந்த தொப்பி மீது எந்த உரிமையும் இல்லை. அதுபோல ஜீவ உரிமைகளை பிதாவாகிய தேவனிடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்து வைத்திருந்தார், சரிங்களா? அதுக்கு மேலே இவருக்கு உரிமை இல்லை அப்படின்னா அது உலகத்துக்கு கொடுக்க முடியாது. உலகத்துக்கு கொடுக்க முடியாது அப்படின்னா இவர் இரட்சகராகவே ஆயிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இந்த இடம் ரொம்ப அருமையான டெக்னிக்கல் வார்த்தைகள் உள்ள அடங்கியிருக்குது. திரும்ப வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. கொடுத்து விடுவதற்கென்று அவர் ஒருவேளை இந்த ஜீவ உரிமைகளை பெற்றிருக்கவில்லை எனில், அப்போ ஜீவ உரிமைகளை எதுக்காக பெற்றிருக்கிறாரு? கிவ் இட் அவே, கொடுப்பதற்காக தான் ஜீவ உரிமைகளை பெற்றிருக்கிறாரு. திரும்ப படிக்கிறேன். கொடுத்து விடுவதற்கென்று அவர் ஒருவேளை இந்த ஜீவ உரிமைகளை பெற்றிருக்கவில்லை எனில், இந்த உரிமைகள் மீது அவருக்கு ஒருவேளை எந்த அதிகாரமும் இல்லை எனில், இந்த உரிமைகள் மீது நம்முடைய ஆண்டவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை எனில், இவைகளுக்கு அடுத்த எந்த உரிமைகளும் அவருக்கு ஒருவேளை இல்லையெனில், ஸோ இந்த காரியங்களுக்கு அடுத்த வேற எந்த உரிமையும் அவருக்கு இல்லையெனில், இப்படி யோசிச்சு பாருங்கன்றார். இல்லையெனில் அவரால் ஒருபோதும் உலகத்தினுடைய இரட்சகராகிவிட முடியாது. அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நம்ம யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம 18 படிக்கும்போது தெரியுது இல்லையா, பிதா எனக்கு அந்த ஜீவனை கொடுத்துருக்காரு, அதை வச்சுக்க முடியும், திரும்ப கொடுக்க முடியும் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இதுக்குள்ளே வந்துடும், சரிங்களா? கண்டினியூ பண்ணலாம். ஏனெனில் இரட்சகராகிவிட முடியாது, ஏனெனில் ஜீவ உரிமைகளை தான் அவர் தியாகமாக ஒப்பு கொடுத்து விட்டார், அல்லது பொல்லாத மனிதர்களினால் கல்வாரியில் வைத்து தம்மிடமிருந்து எடுக்கத்தக்கதாக அனுமதித்திருந்தார். ஸோ ஏன் அப்படின்னா, ஜீவ உரிமைகளை அவர் என்ன பண்ணிட்டார்னா இடத்துல தியாகமாக ஒப்பு கொடுத்துட்டார், சரிங்களா? அல்லது கல்வாரியில் பொல்லாத மனிதர்கள் அந்த ஜீவனுக்கான உரிமைகளை எடுக்கும்படியாக ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டார்னு அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? திரும்ப படிக்கிறேன். ஏனெனில் இந்த ஜீவ உரிமைகளை தான் அவர் தியாகமாக ஒப்பு கொடுத்திட்டார். இந்த ஜீவ உரிமைகளை தான் நம்முடைய ஆண்டவர் தியாகமாக ஒப்பு கொடுத்துட்டார், அல்லது பொல்லாத மனிதர்களினால் கல்வாரியில் வைத்து தம்மிடமிருந்து எடுக்கத்தக்கதாக அனுமதித்திருந்தார். எதை? அவருடைய ஜீவ உரிமைகளை யாரும் எடுக்க முடியாது, இவர் அனுமதி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், அடுத்த லைனில் வரும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ஆழமான இடங்களில் அங்கே எங்கே போயிட்டு வந்திருக்காரு, பட் சரியான ஒரு பதில் நம்ம கொடுத்துருக்காரு. அப்போ இந்த லைன்லேயே கரெக்டாக அதே மைண்டில் படித்தாதான் புரியும். பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது மிகவும் கடினமாக நிறைய சுத்திரமாக இருக்குது, பட் அதுக்குள்ள அருமையான பொருள் மறைஞ்சிருக்குது. அப்போ நம்முடைய நோக்கம் வார்த்தைகள் புரியலையே இப்படி சுத்துறாரு அப்படின்றத விட உள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுல நிதானம் கவனம் இருக்கணும், சரிங்களா? இப்போ நான் படிக்கிறேன். இந்த ஜீவனுக்கான உரிமைகள் தான் எந்த ஜீவனுக்கான உரிமைகள்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் கரத்தில் தன்னுடைய ஜீவ உரிமைகளை
முழு சித்தத்தை கொடுத்துட்டார்னு பார்த்தோம் இல்லையா? கொடுத்துட்டார்னு என்ன அர்த்தம்னா திரும்ப அதை யூஸ் பண்ணுவார். எதுக்காக யூஸ் பண்ணுவார்? பிதாவின் சித்தத்திற்காக யூஸ் பண்ணுவார். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. திரும்ப படிக்கிறேன். இந்த ஜீவனுக்கான உரிமைகள் தான் உலகத்திற்கு அவசியமானவையாகும். இந்த ஜீவனுக்கான உரிமைகள் தான் உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானவையாகும். மற்றும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் மாபெரும் மத்தியஸ்தரென, பிதாகிய தேவனுக்கும் மனுஷருக்கும் மாபெரும் மத்தியஸ்தரென அதை புதிய உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளின் கீழ் மனுக்குலத்தின் உலகத்திற்கு கொடுத்து விடுவதற்கு அவர் நோக்கம் கொண்டுள்ளார். எளிமையான பாயிண்ட். இந்த ஜீவ உரிமைகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்திற்கு, இந்த உலகத்திற்கு கொடுக்கும்படியாக நோக்கம் கொண்டுள்ளார். அதை எப்படி செய்ய போறார் அப்படின்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு மத்தியஸ்தராக இருந்து அந்த மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய வேலையானது புதிய உடன்படிக்கையின் கீழே வரணும். அப்படி வரும் பொழுது இந்த ஜீவ உரிமைகளை அவங்களுக்கு, யாருக்கு? மனுக்குலத்திற்கு, உலகத்திற்கு கொடுக்கும்படியாக நோக்கம் கொண்டுள்ளார். ஸோ இப்போ தான் இந்த பாயிண்ட் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்குது. சரிங்களா? திரும்பவும் இந்த பாயிண்டை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் வாசிக்கிறேன். இந்த ஜீவனுக்கான உரிமைகள் தான் உலகத்திற்கு அவசியமானவையாகும். மற்றும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் மாபெரும் மத்தியஸ்தரென, அந்த மத்தியஸ்த வேலையை எது கீழே கொண்டு வந்துடணும்? இப்போது புதிய உடன்படிக்கை கீழே, அது மறந்துடக்கூடாது. சரிங்களா? மற்றும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் மாபெரும் மத்தியஸ்தரென அதை புதிய உடன்படிக்கையினுடைய நிபந்தனையின் கீழ் மனுக்குலத்தின் உலகத்திற்கு கொடுத்து விடுவதற்கு அவர் நோக்கம் கொண்டுள்ளார். எதை கொடுத்து விடுவதற்கு? தெளிவாக நமக்கு புரிஞ்சிருக்கும். எதை கொடுத்து விடுவதற்கு? ஜீவ உரிமைகளை. புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்தது. இந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் உலகத்திற்கு அவர் இந்த பூமிக்குரிய ஜீவனுக்கான உரிமைகளை கொடுத்து விடத்தான் அவர் ஒரு ராஜ்யத்தை பெற்றிருக்க தேவன் ஏற்பாடு செய்தார். ஸோ எப்படி இந்த வார்த்தைகள் இப்படி டேர்ன் ஆக சுற்றுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? சிம்பிளாக எளிமையான வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜீவ உரிமைகளை இந்த மனுக்குலத்திற்கு, உலகத்திற்கு கொடுப்பதற்காகத்தான் பிதாகிய தேவன் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படி அழகாக அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை வராது. ஆனால் இங்கே படிக்கும்போது நிறைய நமக்கு புரியாத மாதிரி தெரியுது. இப்போ பாருங்கள், எளிமையாயிடுச்சு இல்லை? என்ன எளிமையாயிடுச்சு? ஜீவ உரிமைகள் நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்குது. அந்த உரிமைகளை அவர் இந்த உலகத்திற்கு கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்படியாக தான் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கார். சிம்பிளாக புரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே படிக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம புரிஞ்சிக்கும் போது அழகாக புரிஞ்சிடும். சரிங்களா? திரும்ப படிக்கிறேன். இந்த ஒரு நோக்கத்திற்காக தான், எந்த நோக்கத்திற்கு? ஜீவ உரிமைகளை உலகத்துக்கு கொடுக்கும்படியாக அது புதிய உடன்படிக்கையின் நிபந்தனைகள் கொண்டு வரப்படணும். இந்த நோக்கத்திற்காகத்தான் உலகத்திற்கு அவர் இந்த பூமிக்குரிய ஜீவனுக்கான உரிமைகளை கொடுத்து விடத்தான். ஸோ உலகத்துக்கு இந்த பூமிக்குரிய ஜீவனுக்கான உரிமைகளை கொடுத்து விடத்தான் அவர் ஒரு ராஜ்யத்தை பெற்றிருக்க தேவன் ஏற்பாடு பண்ணினார். கர்த்தர் கிறிஸ்து உலகத்தை ஆளவும், அவர்களுக்கு போதிக்கவும், அவர்களுக்காக அவர் கொடுத்துவிட இருக்கின்றதை உலகத்துக்கு கர்த்தர் இயேசு போதிக்கணும். சரிங்களா? உலகத்தை ஆளுகை செய்யணும். அதே நேரத்தில் உலகத்துக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்க போகின்றார் அப்படின்ற காரியங்கள் மைண்டில் வச்சுக்கோங்கன்றார். சரிங்களா? திரும்ப படிக்கிறேன். அவர்களுக்காக அவர் கொடுத்துவிட இருக்கின்றதை, எதை கொடுத்துவிட சித்தமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர்? இந்த பூமிக்குரிய ஜீவ உரிமைகளை. ஸோ இந்த இடம் ஃபில் பண்ணிக்கணும். பூமிக்குரிய ஜீவ உரிமைகளை கொடுக்க போகிறார் உலகத்துக்கு. திரும்ப படிக்கிறேன். அவர்களுக்காக அவர் கொடுத்துவிட இருக்கின்றதை அவரது நிபந்தனைகளின் கீழ் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு, அவரது நிபந்தனைனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்குரிய ஜீவ உரிமைகளை இந்த உலகத்தாருக்கு கொடுக்க போறார்.
அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில நிபந்தனைகளை வச்சிருக்கிறான்னு சொல்றார். சரிங்களா? அடுத்தது, அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக்கத்தக்கதாக இந்த பூமிக்குரிய ஜீவ உரிமைகள்லாம் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஸோ இப்படியாக உலக ஜனங்களை ஆயத்தமாக்கத்தக்கதாக அவர் என்ன கொடுத்து விட இருக்கின்றார் என்பதை குறித்த நல்ல கொண்டீங்க. இப்படியாக அவர் என்ன கொடுத்து விட இருக்கின்றார் என்பதை குறித்து உணர்ந்து கொள்ளுதலுக்குள்ளாக அவர் என்ன கொடுக்க போறாரு அப்படின்ற காரியத்தை உணர்ந்து கொள்ளுதலுக்குள்ளாக அவர் கொண்டு வரவும் தேவன் ஏற்பாடு பண்ணினார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கடைசி அஞ்சலின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு எளிமையான பாயிண்ட் தான், பட் ரொம்ப ஆழமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதுனால நமக்கு சிரமம் வந்திருக்கும். என்ன சொல்றான்றது நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜீவ உரிமைகளை மறுபடியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரம், உரிமை அவர்கிட்ட இருக்குது. சரிங்களா? இந்த உரிமைகள் உலகத்துக்கு கொண்டு போய் அவர் சேர்க்கணும். அதுக்காக பிதாகிய தேவன் ஒரு ராஜ்யத்தை ஆயுதம் பண்ணியிருக்கார். அந்த ராஜ்யத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யணும், போதிக்கணும். அப்படி போதிக்கும் போது உலக ஜனங்கள் என்ன புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஜீவ உரிமைகளை, பூமிக்குரிய ஜீவ உரிமைகளை இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஜீவ உரிமைகளை பற்றிய ஒரு உணர்ந்து கொள்ளுதலுக்குள்ளாக அவர்களை கொண்டு வரணும். இப்படியாக அதனை ஏற்பாடு பண்ணியிருக்கானதையும் சொல்ல வர்றார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ஒரு காரியமாக இங்கே அமைஞ்சிருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேள்வி என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நான உடன்படிக்கையில் தன்னுடைய ஜீவ உரிமைகளை மொத்தமாக கொடுத்துட்டார். அப்புறம் எப்படி அவர் உயிர்த்தெழுதல் அதை பெற்றுக்கொள்ள முடியும்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. மொத்தமாக கொடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்ன்றது நமக்கு புரியல, லே டவுன்னா நமக்கு புரியல. அப்படின்னா நான் கொடுத்து வச்சிருக்கிறேன், எதுக்காக லே டவுன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை கொடுப்பதற்காக தான் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்போது லே டவுன் பண்ணும் பொழுது, அந்த கொடுத்து வைத்தான்னு சொல்லும் பொழுது அதற்குரிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தன்னுடைய வாழ்க்கையார் வாழ்ந்து முடிக்கணும். வாழ்ந்து முடிக்கும் பொழுது எதுக்காக வாழ்ந்து முடிச்சிருக்காருன்னா, என்ன கொடுத்து வைத்தாரோ அந்த உரிமைகளை திரும்ப பெற்றுக்கொண்டு அதை கொண்டு போய் கொடுக்கணும், உலக ஜனங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் அது கொடுத்து வச்சுருந்தாரு. அதனால் அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத அர்த்தம் அங்கே இல்லைன்றதை பார்த்தீங்கன்னா சொன்னார். அதே நேரத்தில் இந்த உலக ஜனங்களுக்கு இந்த அற்புதமான இந்த பூமிக்குரிய ஜீவ உரிமைகள் கிடைக்க போது அந்த உரிமைகள் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை மனம் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு அருமையான காரியத்தையும் சொல்லிக் கொடுத்தான்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இது கொஞ்சம் சிரமம் இருந்தால் கூட நீங்கள் நிதானமாக கவனிங்க. மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் புரிய வைக்கிறதுக்கு. ஸோ இந்த கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களோடு கூட ட்ராவல் பண்ண அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நம்முடைய பிதாகிய தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த மாதிரி காரியங்களை எங்களுக்கு அட்லீஸ்ட் ஓரளவுக்கு புரியும்படியாக தேவன் கிருபை செய்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷ விதமாக என் இயேசுவும் நானும் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின மகத்துவமான மேன்மைகளை நீர் எங்களுக்கு இந்நாள் வரைக்கும் வெளிப்படுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அநேக காரியங்களை சிந்திக்கவும் தியானிக்கவும், அதன் அடிப்படையில் எங்களுக்குரிய அந்த உரிமைகளை இந்த பூமியில் விட்டுக் கொடுக்கவும், உம்முடைய சித்தத்திற்காக விட்டுக் கொடுக்கவும் தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெறும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.